இதே மாதிரி சார் ஏற்கனவே கள்ளக்குறிச்சியில் ஒரு கலவரம் நடந்துச்சு. இதுக்கு உளவுத்துறை தான் சரியாக செயல்படலை, உளவுத்துறையோட தோல்வி அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு. அப்போ இதே தானே காஷ்மீருக்கு பொருந்தும். அங்கே இருக்கக்கூடிய மத்திய உளவுத்துறை என்ன பண்ணுச்சு, மாநில உளவுத்துறை என்ன பண்ணுச்சுன்னு கேள்வி வருது. இது எப்படி சார் இவங்க எப்படி இருந்தாலும் ரேடார்லேருந்து எப்படி மிஸ் ஆகுறாங்க இந்த விஷயங்கள்லாம்? இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா, 65 பேர் இறந்து போன கள்ளச்சாராய சாவு, அதில் கண்ணுக்குட்டி நேற்று தான் ஜாமீனில் வந்திருக்கு, பெயில் ஆகிருக்குது. இப்போ பாருங்கள், 65 பேர் இறந்து போயிட்டாங்க. இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகலை. ஏற்கனவே 32 வழக்குகள் இருக்குது. உள்ளே போய்ட்டு வெளியே வரனா நம்ம சட்டங்கள் எவ்வளோ எளிமையாக இருக்குது பாருங்கள். ரெண்டாவது அதில் எனக்கு ஒரு மன கஷ்டம் தனியாக என்னென்னா, அதில் சாராயம் விற்றவங்களை மட்டும்தான் கேஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு துணை போன காவல்துறையில் உள்ள கற்பாடுகளையும் அரசியல் கட்சி பிரமுகர்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி வருவாய்த்துறை அவங்களுக்கு தெரியாமல் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்களையும் சேர்த்து அக்யூஸ்ட் ஆக்கி அவங்களையும் அரெஸ்ட் பண்ணி கேஸ் போட்டிருந்தாங்கன்னா இனிமேல் அந்த ஏரியாவில் நடக்கிறதுக்கு அங்கே இருக்க காவல்துறையினர் உஷாராக இருப்பாங்க, செய்ய மாட்டாங்க. மகாராஷ்டிராவில் இதே மாதிரி கள்ளச்சாராய சாவு நடந்தது, திருப்பி நடந்துக்கிட்டே இருந்தது. என்ன பண்ணாங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஒரு சட்டம் போட்டாங்க, இனிமேல் எந்த ஏரியாவில் கள்ளச்சாராயம் நடக்குதோ அந்த இன்ஸ்பெக்டரையும் அந்த போலீஸையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த சட்டம் போட்டதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நடக்கவே இல்லை. அப்போ அவங்க உஷாராயிடுறாங்க, தனக்கு பிரச்சனை வருங்கிறப்போ உஷாராயிடுறாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த விஷயத்தை பொறுத்தவரை அது. ஆனால் அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறேன், இங்கேயும் மாநில உளவுத்துறை இருக்குது, மாநில காவல்துறை இருக்குது. இது ஒரு சுற்றுலாத்தலம். இங்கே பயணிகள் வராங்க, வருமானம் யாருக்கு? மாநில அரசுக்கு தான். அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய கடமையாக இருக்குது, அவங்களுக்கு தான் இருக்குது. ஆனால் அதிகாரம் குறைவாக இருக்குது, என்ன பண்ண முடியும்? எது இருந்தாலும் கூட ஸ்ட்ரென்த்து கேட்டு வாங்கி போடலாம்ல. இல்லை மிலிட்ரி கொடுத்தா அவங்க பார்த்துக்கிறாங்க. அவங்கள நீங்கள் இந்த ஏரியா கவர் பண்ணிக்கிங்க, இந்த இடத்துல சுற்றுலா பயணிகள்லாம் வராங்க, எங்ககிட்ட ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னு ரிக்வஸ்ட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அவங்க அந்த ஏரியா கவர் பண்ணி பார்த்துக்க போகிறாங்க. இதில் என்னென்னா, அவங்க உள்ளே வந்ததே எப்படி வந்தாங்க, அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா மிலிட்ரி தான் இருக்குது, பிஎஸ்எஃப் இருக்குது. இதையும் தாண்டி எப்படி அந்த வழியாக வந்தாங்க, எந்த வழியாக வந்தாங்க, எப்படி வந்தாங்க, அப்போ எங்கே லூப் ஹோல் இருக்குது அது பார்க்கணும். அதை நிச்சயம் பார்த்து நடவடிக்கை எடுக்கணும். அந்த நடவடிக்கை கட்டாயமாக இருக்கணும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இவங்களை ஒழிச்சு கட்ட வேண்டியது அது ஒரு எந்தவித 1% கூட அதில் இது தாமதமே இருக்கக்கூடாது. சீக்கிரமாக எவ்வளோ திருப்பி அடிக்கிறது, எவ்வளோ சீக்கிரமாக அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளை கண்டு பயம்.